தற்போதைய காலகட்டத்தில் சமூக ஊடகங்கள் தாண்டி சர்வதேச அரசியல் களத்திலும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விவகாரம்னா இந்தியா மாலத்தீவு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு உறவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விரிசல் தான். அதே நேரத்தில் இதில் சீனாவின் தலையீடும் இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே எழாமல் இல்லை. ஸோ தற்போது இந்தியா வெர்சஸ் மாலத்தீவு வெர்சஸ் சீனா என்று இந்த விவகாரம் மாறி இருக்கிறது. இந்த சர்வதேச சர்ச்சையின் பின்னணி என்ன, எதனால் இந்த சர்ச்சை எழுந்தது அப்படின்றதுல தான் இந்த தொகுப்பில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். வழக்கமாக நம்முடைய அண்டை நாடுகளுடன் உறவை பேணி காக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கை தான் எப்பொழுதுமே இந்தியா மேற்கொண்டிருக்கும். தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கூட நெய்பர் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு கொள்கையை தான் கடைபிடிக்கிறாங்க. நம்ம அண்டை நாடுகளோட உறவு ஒரு சுமூகமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான். ஆனால் அதையும் மீறி ஏற்கனவே நம்மோட எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நாடுகளை தாண்டி கடந்த சில வருடங்களாக நேபாளுடனும் சரி, அதுக்கப்புறம் தொடர்ந்து சமீப காலமாக பூட்டானுடனும் சரி ஒரு சின்ன உரசல் விரிசல் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தற்பொழுது மாலத்தீவுடனும் நம்ம ஒரு மோதல் போக்கு தற்பொழுது உருவாகி இருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது மாலத்தீவிற்கு கை கொடுக்கும் இந்திய துருப்புகள் தான் இதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றது தான் இங்கே முரணாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய தீவுகள் அதுவும் நமக்கு அண்டை நாடுகள் தான். கடலை எல்லையை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள், அவற்றோடு பாதுகாப்பு அப்படின்றதையும் தாண்டி வணிகம், சுற்றுலான்னு பல்வேறு தளங்கள்லையும் ஒரு நல்ல ஒரு உறவை தான் நம்ம பேணி கொண்டிருக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மாலத்தீவோடு 60 வருடங்களை தாண்டிய ஒரு நட்புறவு இந்தியாவிற்கு இருக்கிறது. ஆனால் தற்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய புதிய அதிபர் அவர் தேர்தலில் களம் கண்ட போதே வெளியேறு இந்தியா அப்படின்ற ஒரு முழக்கத்தோடு தான் தேர்தலில் களம் கண்டார். ஏன் வெளியேறு இந்தியா அப்படின்ற ஒரு முழக்கம்னா அங்க இருக்கக்கூடிய இந்திய துருப்புகள் தான் அதற்கு காரணமாக அவர்கள் தரப்பில் சொல்கிறார்கள். இந்திய துருப்புகள் அங்கு இருக்கக்கூடியது நம்முடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துது அப்படின்றத தாண்டி மாலத்தீவுக்குமே அவங்களுக்கு பேரிடர் காலங்களிலும் சரி, மருத்துவ ரீதியாகவும் சரி, பல்வேறு இடர்காலங்களிலுமே சரி கை கொடுக்கக்கூடிய ஒரு நண்பனாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இந்திய துருப்புகள். ஆனாலுமே இது மாலத்தீவுடைய ஜனநாயகத்திற்கும் இறையாண்மைக்கும் எதிரான ஒன்று அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுதான் தற்போதைய அதிபரான முய்சு அவருடைய அந்த கட்சியினர் தொடர்ச்சியாக இந்தியாவிற்கு ஒரு எதிர்ப்பு மனப்பான்மையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு எதிரான மனப்பான்மை அப்படின்றத தாண்டி சைனாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான் அதிகம் வெளிப்படுத்துவதுதான் பிரச்சனைக்கு முதல்ல ஒரு தொடக்க புள்ளியை வச்சது அப்படின்னே சொல்லலாம். அதிகரிக்கக்கூடிய சீன முதலீடுகள் அங்க மாலத்தீவில், அதனை தொடர்ந்து பதவியேற்றிருக்கும் இந்த அரசுன்னு சொல்லிட்டு இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. ஸோ இந்த நிலையில என்ன நடந்தது அப்படின்ட்டு பார்க்கும்போது மாலத்தீவு சுற்றுலாவில் முதலிடம் வகிக்கிறது இந்தியா அப்படின்ற ஒரு தரவையும் நாம பார்க்கிறோம். ராஜாங்க ரீதியாக நம்மோட அந்த அளவுக்கு நட்புறவு பேணி காக்க விரும்பாத இந்த அரசு, சீனாவோடு மிக நெருக்கம் காட்டும் இந்த அரசு சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் அதிகம் நம்பி இருப்பது இந்தியாவை தான். பார்த்தோம்னா கடந்த 2023ஆம் ஆண்டுல மட்டும் மாலத்தீவுக்கு போன சுற்றுலாவாசிகளுடைய எண்ணிக்கை 11% இந்தியர்கள் தான் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,09,198 இந்தியர்கள் சுற்றுலாவிற்கு சென்றிருக்கிறார்கள். மாலத்தீவுக்கு பெரும்பாலானவர்கள் பார்த்தோம்னா இந்த அப்பர் மிடில் கிளாஸ் சொல்றவங்க இல்லைன்னா பெரும் பணக்காரர்கள் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான். அதையும் தாண்டி கொரோனாவுக்கு பிறகு சுற்றுலாத்துறை ஒரு சிறு சரிவை கண்டு இருந்த காலத்தில் கூட இங்க இந்திய செலிபிரிட்டிஸ் எல்லாம் அங்க வரவேற்று இலவசமாக அவங்களுக்கு டிக்கெட்லாம் கொடுத்து தங்க வச்சு அங்க அவங்கள வச்சு கவர்ச்சிகரமான புகைப்படங்கள்லாம் எடுத்து மாலத்தீவுடைய சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதும் நமக்கு நினைவிருக்கும். இந்த நிலையில தற்பொழுது மோடி அவர்களுடைய இந்த அதிரடியான அந்த லட்சத்தீவு பயணம், அதனை தொடர்ந்து அவர் அங்கு எடுத்த போட்டோ ஷூட், இதெல்லாம் தான் தற்பொழுது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. மாலத்தீவு தொடர்ந்து உரசிக்கொண்டே இருந்த நிலையில பிரதமர் மோடியுடைய இந்த பயணம் ஒரு நாள் பயணம் தான். ஆனா அதுலேயே 3 காஸ்டியூம் சேஞ்சு, ஸ்நார்க்லிங் மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்னு சொல்லிட்டு விதவிதமா வெரைட்டி காட்டிட்டாரு. அதனை தொடர்ந்து அது சமூக ஊடகங்களில் அந்த புகைப்படங்களும் வீடியோவும் வைரல் ஆகின. மாலத்தீவுக்கு இது செக்மேட் ஆக வைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையா இந்தியா தரப்பிலிருந்து அப்படின்ற ஒரு கேள்வியை தான் பிரதமருடைய இந்த பயணம் ஏற்படுத்தியிருந்தது. இன்னும் சொல்ல போனா இந்தியா தரப்பிலிருந்தே கூட பல்வேறு குரல்கள் இதுக்கு ஆதரவு தெரிவித்து வெளியிட்டிருந்தன. குறிப்பா பீகாரை சேர்ந்த ஒரு இளைஞர் இந்த நேரத்தில் ஒரு ட்வீட்டை பதிவு பண்ணியிருந்தார் எக்ஸ் தளத்தில். அதில் என்ன சொல்லியிருந்தார்னா, மாலத்தீவு தொடர்ச்சியாக சீனாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து சீனாவுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது. அவங்களுக்கு ஒரு எதிர்ப்புறமாக இந்த பக்கம் லட்சத்தீவில் நாம சர்வதேச சுற்றுலா தலமாக மாற வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செய்ய இந்த கீச்சு பார்த்தோம்னா, இந்த ட்வீட் பார்த்தோம்னா மாலத்தீவு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்களுடைய கண்ணில் எல்லாம் படுது. அதனை தொடர்ந்து தான் சர்ச்சைக்குரிய இனவெறி மிகுந்த விஷம கருத்துகள் அவர்கள் தரப்பிலிருந்து பதிவிடப்படுது.
பிரதமர் நரேந்திர மோடியை நோக்கியே எது அவர் தனிப்பட்ட அளவில் இந்த விமர்சனங்கள் அப்படின்றத தாண்டி இந்திய கலாச்சாரம் என்ற அளவிலும் பல்வேறு அநாகரிகமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அந்த விமர்சனங்கள்ல இருந்து தற்போது மாலத்தீவு அரசு பின்வாங்கிடுச்சு. எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து அப்படியும் சொல்லி அந்த 3 பேருக்கும் பதவியும் போயிடுச்சு. ஆனால் the damage has already been done. அதற்கு முன்னாடி அதனுடைய தாக்கம் இங்கு வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. லட்சத்தீவுக்கு வரவேற்கும் விதமாக தற்போது எக்ஸ்ப்ளோர் இந்தியன் ஐலாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் சமூக ஊடகங்களில் இந்த சம்பவத்தை தொடர்ந்து ட்ரெண்டாக ஆரம்பித்தது. ஆனால் சர்வதேச சுற்றுலாவுக்கு தயாரா லட்சத்தீவு அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழாமல் இல்லை. ஏன் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த பக்கம் மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வதேச சுற்றுலா தளத்திற்கான உட்கட்டமைப்பு அங்கே மிக பிரம்மாண்டமாக அவங்க வளர்த்து வச்சிருக்காங்க. ஆனால் லட்சத்தீவை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம இந்தியாவிலிருந்து லட்சத்தீவுக்கு போகணுன்னாலே நம்ம கொச்சிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அலுவலகத்தில் முறையான பெர்மிட் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது லட்சத்தீவுக்கு போறதுக்கு. அங்க இருக்கக்கூடிய 36 தீவுகள்ல 10 தீவுகள்ல மட்டும்தான் தற்பொழுது மக்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுற்றுலாவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது விரிவுபடுத்தப்பட வேண்டும். இன்னும் நிறைய பேர் அங்க போடுவதற்கான வசதிகளை ஏற்படுத்த வேண்டும், உட்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும்னு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை கூட அதனுடைய ரன்வே கூட மிக சிறிய அளவிலான ரன்வே, சிறிய வகை விமானங்கள் மட்டும்தான் அங்க தரையிறங்க முடியும் என்ற அளவில் தான் அது இருக்கிறது. இந்த வசதிகளை எல்லாம் மேம்படுத்தினால் மட்டுமே மாலத்தீவுக்கு போட்டியாக ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாக லட்சத்தீவால் உருவாக முடியும். அதற்கு அது 1-2 வருஷத்தில் அது நடக்க போறிய காரியம் கிடையாது. ஆனால் அதற்கான பணிகளை இப்பவே தொடங்க வேண்டிய ஒரு கட்டாயமும் பொறுப்பும் அரசிடம் இருக்கிறது என்றால் அது மிகையாகுது. அதே நேரத்தில் பாய்காட் மால்தீவ்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரெண்டும் தற்பொழுது சமூக ஊடகங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு. மாலத்தீவுக்கு போகக்கூடாது இந்தியர்கள், நம்மளை பற்றி அவங்க இவ்வளோ பேசிட்டாங்க, இங்கிருந்து நம்ம எதுக்கு சுற்றுலாத்துறைக்கு அவங்களுக்கு இவ்வளோ ஊக்கம் நம்ம தர வேண்டும், எதற்காக நம்ம சைட்ல இருந்து நம்ம இவ்வளோ ரெவென்யூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சில தனியார் சுற்றுலா அமைப்புகளும் நிறைய பயணங்கள் ரத்து செய்யப்பட்டு விட்டன மாலத்தீவுக்கு போறதுக்கு அப்படின்ற கருத்துக்களையும் பதிவு செய்திருந்தாங்க. அதையும் நம்ம செய்திகளில் பார்த்தோம். ஆனா தனியார் விமான நிறுவனம் ஒன்று வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் இதற்கு முரணாக இருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு அதிக அளவில் பயணங்கள் எதுவும் ரத்து செய்யப்படவில்லை அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏர் இந்தியா உள்ளிட்ட விமான நிறுவனங்கள் கூட இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி காக்கின்றன. சோ இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத இங்க ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டிருப்பதையும் தவிர்க்க முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேஷ்டேக் எல்லாம் பார்த்தோம்னா செலிபிரிட்டிஸ் அவங்க எல்லாம் போடலாம். ஏன்னா அவங்க தான் டார்கெட் ஆடியன்ஸே. நாளைக்கு இதில் ஏதாவது உறவில் மறுபடியும் பேட்சப் இருந்துச்சுன்னா முதல் ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே போகிறதும் இதே கூட்டமாகத்தான் இருக்கும். ஹேஷ்டேக்கை போட்டுட்டு இருக்கக்கூடிய சாமானியனுக்கு இதனால எந்த தாக்கமும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான சூழலில், இங்கே இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய பரபரப்பான சூழலில் மாலத்தீவு அதிபர் சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். 5 நாட்கள் இந்த பயணமானது நடக்க இருக்கிறது. பல்வேறு தலைவர்களையும் தொழிலதிபர்களையும் அங்கு சந்திக்க இருக்கிறார். மாலத்தீவில் முதலீடு செய்ய வாருங்கள் அப்படின்ற ஒரு கூட்டமும் அங்கு நடைபெற இருக்கிறது. ஸோ சீனாவுடனான உறவை தொடர்ச்சியாக மேம்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்பில் தான் மாலத்தீவோட அதிபர் இருக்கிறார். ஆனால் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டில் தொடர்ந்து கடுமையாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த விவகாரம் வெடித்த போதே பார்த்தோம்னா மாலத்தீவுடைய தூதரகத்திலிருந்து அந்த ஆணையர் இங்க வெளியுறவுத்துறை அதிகாரியை சந்திக்க வந்தார். ஆனால் அந்த சந்திப்பு 5 நிமிடம் கூட நடக்கவில்லை. அந்த அளவிற்கு இந்தியா கடுமை காட்ட தொடங்கி இருக்கிறது. ஸோ இவங்களுக்கு பதிலடி கொடுக்கிறோம் அப்படின்றத தாண்டி நம்முடைய உள்ளூர் சுற்றுலாவுக்கும் இது புதியதொரு வெளிச்சத்தை பாய்ச்சிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதே நேரத்தில் நம்மளுடைய அண்டை நாடுகளுடனான உறவு, அந்த நட்புறவு தொடர வேண்டும், அதை பேணி காக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அதை வெறுப்புணர்வாக மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு பொறுப்பும் சாமானியர்களுக்கு இருக்கிறது. ராஜாங்க உறங்குவை அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.